Okay, valuation of goodwill. First one, in case of partnership and when there is an admission, retirement, death or amalgamations. இது எல்லா டைம்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா குட்வில்ல வந்து வேல்யூ பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு பார்ட்னர் வந்து நியூவா அட்மிட் ஆகுறாரு அப்படின்னா ஆல்ரெடி என்ன குட்வில் இருக்கோ எக்ஸிஸ்டிங் குட்வில்ஸ் இருக்கோ அதை வந்து பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணிட்டு அவங்க ஒன்னு ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இன் தட் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ். நம்ம அந்த அட்மிஷன் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அப்ப இந்த குட்வில் நெசசரியா அப்படின்னா இட் இஸ் கம்பல்சரி ஃபார் த வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன், அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அட் த டைம் ஆஃப் டெத் ஆல்சோ. ஓகே, இது வந்து பார்ட்னர்ஷிப்க்கு. சப்போஸ் செகண்ட் வந்து கம்பெனியா இருக்கும்போது இந்த குட்வில் எப்ப வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னா அமால்கமேஷன். அமால்கமேஷன் என்ன அர்த்தம்? 2 or more companies they are joined together. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட ஜாயின் பண்ணும்போது அந்த டைம்ல இல்லையா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணிக்குது, தட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுது, ஆர் அதர்வைஸ் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை மொத்தமாவே பர்ச்சேஸ் பண்ணி அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிக்குது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு 2 கம்பெனி ஜாயின் பண்றாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? குட்வில் வந்து வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்ப பார்ட்னர்ஷிப் அப்பவும் நமக்கு வேல்யூஷன் தேவைப்படுது, கம்பெனிலையும் இட் இஸ் குட்வில் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் இன் கேஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் கன்சர்ன்ல இப்பதான் 2 கம்பெனி, பட் சோல் ட்ரேடர்ல எப்போ வந்து அந்த குட்வில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து அந்த பிசினஸ் வந்து எண்ட் ஆயிட்டு அந்த பிசினஸ் வந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்ணும்போது இந்த மாதிரி குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் இட் இஸ் டிசைடட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் நத்திங் பட் பர்ச்சேஸ் பிரைஸ். ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? அசெட்ஸை வேல்யூ பண்ணுவாங்க, லைபிலிட்டிஸை வேல்யூ பண்ணுவாங்க. அசெட்ஸ் வச்சுட்டு லைபிலிட்டிஸ் எல்லாமே பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பாக்கி எவ்வளவு அசெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அந்த டைம்ல குட்வில்லையும் வேல்யூ பண்ணி நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோட ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபைனலா வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்காங்க அப்படின்னா அந்த குட்வில்ல வந்து எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னா ஃபார் எஸ்டேட் டியூட்டி அண்ட் டெத் டியூட்டி இதெல்லாம் தான் வந்து அந்த குட்வில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெத் ஆஃப் த பர்சன்ஸ், அந்த பர்சன்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு இண்டிவிஜுவலுடைய குட்வில், இது ஒரு இண்டிவிஜுவலோடைய குட்வில். அப்ப இண்டிவிஜுவலோடைய குட்வில் எப்படி இருக்கும்? சோல் ட்ரேடர்ல எதுக்கு இம்பார்ட்டன்ட், எப்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூஷன் ஆஃப் குட்வில், கம்பெனில எப்ப வந்து குட்வில்ல வேல்யூ பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப்ல எப்ப வேல்யூ பண்ணுவாங்க, இதுதான் நம்ம பிசினஸ்ல டிஃபரெண்டா படிக்கிறோம். பட் குட்வில் அப்படிங்கறது எதெல்லாம் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணும்? ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல குட்வில் கிடைக்கணும், ஒரு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்கு எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வேர் இட் இஸ் லொகேட்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ்ட் வித் லொகேஷன் ஆஃப் த கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து எந்த பிசினஸ்ல கிடைக்குதோ, எனக்கு கிடைக்கிற குட்ஸ் வந்து எங்க வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், நான் எங்க லொகேட் ஆயிருக்கணும் அதுக்கு பக்கத்துல எல்லாம் எனக்கு கிடைக்குதா, இல்ல when I am traveling from one place to another place எனக்கு அங்கேயும் வந்து அந்த ப்ராடக்ட் கிடைக்குதா அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இருந்தா தான் நம்ம வந்து திருப்பி again and again we will purchase and also they will be getting a brand name. அப்ப அந்த லொகேஷன் ஆஃப் த கம்பெனி வந்து இந்த குட்வில்ல டிசைட் பண்ணுது. தென் டைம் ஃபேக்டர்ஸ்னாலும் தான் அந்த கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளவு வருஷமா ரன்னிங்ல இருக்கு, அவங்க எவ்வளவு வந்து கரெக்டா வந்து அடிக்குவேட்டா அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா வித்தவுட் எனி டிமாண்ட், வித்தவுட் எனி ஸ்கேர்சிட்டி, அதெல்லாம் தான் வந்து இதுல வரும், டைம் ஃபேக்டர்ஸ்ல வரும். தென் நேச்சர் ஆஃப் த பிசினஸ், அந்த பிசினஸ் உடைய நேச்சர் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் they were running, that is also decide the goodwill of that particular business. அந்த பிசினஸோட நேச்சரை வச்சு தான் அதுக்கு என்ன கிடைக்கும், குட்வில் கிடைக்கும். தென் கேபிட்டல் ரெக்யர்டு, அந்த கம்பெனிக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படுது, அந்த கம்பெனி கேபிட்டல் வந்து எந்தெந்த சோர்ஸ்ல எல்லாம் அவங்க கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குட்வில்ல வந்து வேல்யூ பண்ணுவாங்க. the goodwill is also considered like that. Then owners reputations, இப்போ ஒரு நல்ல கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல பேர் இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனியும் நல்ல கம்பெனியா ரன் ஆயிட்டே இருக்கும். இல்ல சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு கிரைம் ஃபேக்டர்லயோ இல்ல he or she maybe committed some mistakes அப்படிங்கும் போது அப்ப அந்த ஓனருடைய பேர் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பிசினஸ் பாதிக்கும். தென் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ், இட் இஸ் we can't predict this market situations. மார்க்கெட்ல வந்து இன்ஃபிளேஷனா இருக்கலாம், டிஃபிளேஷனா இருக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த பட்ஜெட்டோட
ஜிஎஸ்டியோட இதெல்லாம் இது பண்ணாங்க இல்லையா, ரிவீல் பண்ணாங்க இல்லையா, வி டோன்ட் நோ, இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். நியர்லி 2 times அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட ஜிஎஸ்டி எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனும் வந்து ஒரு கம்பெனியோட குட்வில்ல வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் த ட்ரெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட், ப்ராஃபிட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் அதிகமா அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல கம்மியா ஏர்ன் பண்றாங்களா, அப்ப அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வச்சும் நம்ம குட்வில்ல வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. தென் த எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட், கண்டிப்பா ஒரு பிசினஸ் வந்து நல்ல பிசினஸா ரன் ஆயிட்டு இருக்குன்னா அது யாரோட கையில இருக்கும், அவங்க மேனேஜ்மெண்டோட கையில தான் இருக்கும். அவங்க கரெக்டான சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தென் இட் இஸ் இன் பிட்வீன் டாப் லெவல் மிடில் லெவல் அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு வித்தவுட் எனி டிஸ்பியூட், அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லாம போயிட்டு இருக்குன்னா தான் அவங்களுக்கும் நல்ல பேர் இருக்கும் அந்த கம்பெனிக்கு. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா தே ஆர் நாட் அப்டைன் த குட்வில். தென் சம் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ், ஏதாவது அந்த கம்பெனிக்கு ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. These are all the factors that considering the value of goodwill. Okay, now we are coming to the main part, this method of valuation of goodwill. Simple average profit method, super profit method, weighted average method, capitalizations method. Already we discussed. Okay, anyone can you say the examples for formula for average profit method? Yes ma'am, exactly correct, very good. It is goodwill that is equal to average profit divided by number of years of purchase. Then super profit method, goodwill that is equal to divided by ma'am, what is the formula for super profit? Okay ma'am, weighted average profit, weighted average method, purchase. Okay, then capitalization method, ஓகே நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், சூப்பர் ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், அதே தான் இதுலயும் வரும். ஓகே, லெட் வி see this. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கோ இல்ல ஒரு 6 இயர்ஸ்க்கோ இல்ல 10 இயர்ஸ்க்கோ அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க. அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸை மல்டிப்ளை பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா குட்வில் கிடைக்கும். இது வந்து சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி, ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேம். ஆக்சுவலி வேல்யூஷன் ஆஃப் குட்வில் வந்து பழைய டாபிக் தான். பழைய டாபிக்னாலே உங்களோட பிஒய்க்யூஸ் வந்து இதுல ரிலேட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். பிஒய்க்யூஸ்ல மேக்ஸிமம் தியரி பார்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. பட் எனிவே we will discuss that valuations. எக்ஸ் லிமிடெட் agreed to purchase, இதுல வந்து இந்த தடவை டிஆர்பில நம்ம கொஞ்சம் இன்டெப்தான கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் குட்வில்ல வந்து ஃபிக்டிசியஸ் அசெட்டா இல்ல இன்டான்ஜிபிள் அசெட்டா அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. தென் குட்வில்ல இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் கிடையாது, எதெல்லாம் ஃபீச்சர்ஸ் கிடையாது, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் குட்வில்ல அஃபெக்ட் பண்ணாது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அப்போ நமக்கு இன்டெப்தா கொஞ்சம் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் எக்ஸ் லிமிடெட் அக்ரீஸ் டு பர்ச்சேஸ் பிசினஸ் ஆஃப் எ சோல் ட்ரேடர் ஃபார் த பர்பஸ் குட்வில் இஸ் வேலிட். இது வந்து சோல் ட்ரேடர் பர்பஸ்க்காக அவங்க குட்வில் கால்குலேட் பண்றாங்க. அவங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, 5 இயர்ஸோட ப்ராஃபிட்டையும் நம்ம எடுத்துட்டு சப்போஸ் இந்த இன் பிட்வீன் 5 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு இயர்ல லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இயரை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். 4 வருஷத்தோட ப்ராஃபிட் ஆட் பண்ணிட்டு 1 இயரோட லாஸ் வந்து மைனஸ் பண்ணணும் அக்கார்டிங் டு த ப்ராப்ளம். தென் இப்ப நமக்கு கொடுத்திருக்க ப்ராப்ளம்ஸ்ல வந்து 5 வருஷமே ப்ராஃபிட் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 5 இயர்ஸோட ப்ராஃபிட்டையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிரும். அப்புறம் அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்திருக்காங்க, 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. அப்ப குட்வில் எப்படி வேல்யூ பண்ணிருக்காங்க, 3 இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து 3 இயர்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது we will get the answers. It is very simple according to that valuation of goodwill. Valuation of goodwill இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணி அதுல இருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸால பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இப்ப வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிறதுக்கு சேம், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்
number of years of purchase, weighted average profit that is equal to, okay, number of years of purchase, அது வரைக்கும் தான் இது next line. Goodwill that is equal to weighted average profit into number of years of purchase. இப்போ average profitல இருந்து weighted average profit எப்படி calculate பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது year by 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 years இல்லையா, பக்கத்துல வந்து weighted average profit எப்படி, weighted profit எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா 1 year into profit, 1 into 24,000, then 2 into 20,000, 3 into இல்லைன்னா அவங்களே வெயிட் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம்ல வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த வெயிட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராஃபிட்டை அந்த வெயிட்ல மல்டிப்ளை பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான், இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிறது சம் ஆஃப் ப்ராஃபிட் மல்டிப்ளைட் பை வெயிட்ஸ், அவ்வளவுதான். உங்களுக்கு கொடுத்திருக்க ப்ராஃபிட்ஸ்ல இருந்து அவங்க எவ்வளவு வெயிட் கொடுத்திருக்காங்களோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நம்ம சம் பண்ணி ஆவரேஜ் எடுத்தோம்னா அது வெயிட்டட் ஆவரேஜ். அதை நம்பர் ஆஃப் இயர்ஸால நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், குட்வில் கிடைக்கும். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா குட்வில் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம இப்பதான் பார்த்தோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, அதுல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிடணும். நார்மல் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ என்ஆர்ஆர், தட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது சூப்பர் ப்ராஃபிட். அப்ப அந்த சூப்பர் ப்ராஃபிட்டோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், குட்வில் கிடைச்சிரும். எக்ஸாம்பிள்ஸ், ஆவரேஜ் ப்ராஃபிட் இதுல 60,000 கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 5 lakhs கொடுத்திருக்காங்க, என்ஆர்ஆர் தட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% கொடுத்திருக்காங்க. இதை வச்சுட்டு நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் நார்மல் ப்ராஃபிட்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ என்ஆர்ஆர். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 5 lakhs it is given as per your problems into 10% நமக்கு எவ்வளவு கிடைச்சிரும், 50,000 கிடைக்கும். தென் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ப்ராஃபிட் இட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னது, சூப்பர் ப்ராஃபிட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறமா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறமா குட்வில் கண்டுபிடிக்கணும். அப்ப குட்வில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ப்ராஃபிட்ல இருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் 10,000ல இருந்து ருபீஸ் 4 years மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 40,000 கிடைச்சிரும். மேம் இது எல்லாமே நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது பார்த்தோம், யாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், நார்மல் ப்ராஃபிட் இது எல்லாமே நம்ம பார்ட்னர்ஷிப்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், சேம் ப்ராப்ளம் வச்சு. Okay, it's okay. Then capitalization method. Capitalization method அப்படிங்கிறது capitalization of average profit, then capitalization of super profit. First one வந்து capitalization of average profit. நமக்கு average profit we know very well. இப்போ வந்து அது capital employed அப்படிங்கிறது எப்படி calculate பண்ணுவாங்க அப்படின்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது தட் இஸ் நெட் அசெட்டை தான் நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் அவுட் சைட் லைபிலிட்டிஸ். அப்ப நம்ம அசெட்ஸ்ல இருந்து லைபிலிட்டிஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், கேபிட்டல் கிடைச்சிரும் நார்மல். அப்ப அந்த கேபிட்டல் வேல்யூல capitalized value இருந்து நம்ம net asset minus பண்ணோம்னா we are getting the goodwill. That is coming under capitalization of average profit method. That is capitalized average. அப்ப நம்மளுடைய average profit எப்படி calculate பண்றாங்க, we know into 100 divided by average return rate. This is the formula for capitalization of average profit method. இது மூலமா இந்த formulas யூஸ் பண்ணி நம்ம goodwill கண்டுபிடிக்கணும். Super profit method. Super profitல அதேதான். Super profit we know very well how to calculate it. Average profitல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது சூப்பர் ப்ராஃபிட். அப்ப அந்த சூப்பர் ப்ராஃபிட்ல இருந்து into 100 divided by normal rate of return போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது goodwill. These are all the methods of calculating the goodwill. That's all. Method of calculation பாத்தீங்கன்னா மெயினா அந்த 3 மெத்தட் மட்டும்தான். கண்டிப்பா we can expect one problem from this. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு ஒரு மெத்தட் கொடுத்துட்டு நம்மளுக்கு goodwill calculate பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். valuation of goodwill. Then it is minimum ஒரு 3 questions இல்ல 2 questions வந்து every year they were asking. நீங்க previous year questions papers எடுத்து பாருங்க, ஒரு 3 question ஆவது goodwill இருந்து கேட்டிருக்காங்க.
தென் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸ் வந்து எப்படி வேல்யூ பண்ணணும், எதுக்கு வந்து ஷேர்ஸை வந்து வேல்யூ பண்ணணும். நம்ம படிச்சோம் ப்ரீவியஸ்ல வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் படிச்சிட்டோம், ஷேர்ஸ்னா என்னன்னு படிச்சோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன படிச்சோம். சாய் be quiet. What is the meaning of shares we discussed, and what is the types of shares நம்ம படிச்சிருக்கோம். preference shares, equity shares, then preference sharesலயும் we are discussed how to calculate the preference shares, அதுக்கு என்ன நம்ம ரூல்ஸ், இது எல்லாமே நம்ம டீடைல்டா படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் எப்படி வேல்யூ பண்றாங்க, எதுக்கு வேல்யூ பண்ணணும், அதுக்கு என்ன வந்து நீட், what is the need and purpose of valuation of shares. சேம் இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அமால்கமேட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நமக்கு அதோட கம்பெனியோட ஷேரோட வேல்யூவேஷன் தேவைப்படும். அதே மாதிரி கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி கூட ஒரே கம்பெனி வந்து they are undergo a process of reconstructions. அந்த கம்பெனி வந்து திருப்பி அதாவது பழசெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா மறுபடியும் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க, அதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றது. பழசெல்லாம் க்ளோஸ் பண்றதுன்னா பழைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா they are started the fresh into the business அப்படிங்கும்போது அப்பவும் அவங்களுக்கு என்ன வேணும், அந்த ஷேர்ஸை வந்து அவங்க கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை டிபெஞ்சர்ஸாவோ இல்ல ஈக்விட்டி ஷேர்ஸாவோ கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும், வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். தென் அண்டர் தி ஸ்கீம் ஆஃப் நேஷனலைசேஷன்ஸ், சப்போஸ் வந்து நேஷனலைசேஷன் டைம்ல கவர்மெண்டே என்ன சொல்லுது, நீங்க ஷேர்ஸை வந்து வேல்யூ பண்ணுங்க, இல்ல உங்க ஷேர்ஸை வந்து நாங்க அண்டர்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா the shares of the company are take over by the government. அந்த டைம்லயும் நம்ம என்ன பண்ணணும், ஷேர்ஸை வேல்யூ பண்ணணும். then shares are often pledged as a security for rising loans. சம்டைம்ஸ் வந்து நான் ஷேரையே வந்து என்ன பண்றேன், பிளட்ஜா வைக்கிறேன், பிளட்ஜ்னா எனது அடமான வைக்கிறேன், எனக்கு லோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டைம்லயும் என்னோட ஷேரை நான் வேல்யூ பண்ணணும். இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அதாவது ஒரு மெஜாரிட்டியான இன்னொரு கம்பெனியை வந்து என்ன பண்றாங்க, அக்வயர் பண்றாங்க, அந்த டைம்லயும் நம்ம ஷேர்ஸை வந்து வேல்யூ பண்ணணும். or otherwise the survivor of deceased persons who get some shares of the company. அதாவது ஆல்ரெடி வந்து இருக்கிற பர்சன்ஸ் வந்து டிசீடு பர்சன்ஸ் வந்து மறுபடியும் இன்னொரு பர்சன்ஸ்க்கு சேல் பண்றாங்க, இல்ல பை வில் கம்பெனி மேட் பை வில் அப்படின்னா ஏதாவது ஒரு எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மூலமா ஏதாவது டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குட்வில்ல வந்து வேல்யூ பண்ணணும். தென் they declare the NAV by the finance or an investment of trust company. It is நம்ம கம்பெனியை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அது வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க, ட்ரஸ்ட் கம்பெனின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. that time also we need to be value the shares. இதெல்லாமே எதுக்கு பண்ணணும், எப்ப பண்ணணும்ங்கிறதா need or purpose of valuation of shares. இப்பதான் நம்ம பாயிண்ட்க்குள்ளே வரோம். valuation of shares, ஷேரோட வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கப்புறமா அது எப்படி வேல்யூ பண்ணுவோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஷேருக்கு என்னென்ன பேர் இருக்கு, ஒரு ஷேரோட வேல்யூக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பாக்குறோம். that don't confuse with this two. value of shares வேற, valuation of shares வேற. values of shares அப்படிங்கிறது அந்த ஷேரோட வேல்யூ, தென் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து அதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ, காஸ்ட் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, கேபிட்டலைஸ்டு வேல்யூ, ஃபேர் வேல்யூன்னு அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ இட் இஸ் we know very well நாமினல் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். நாமினல் வேல்யூ அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் அதை டிசைட் பண்ணி இஷ்யூ பண்ணுது இல்லையா, அப்ப அதோடைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றது. மேபி கம்பெனி மேபி இஷ்யூட் ஷேர்ஸ் அட் rupees 10 rupees 50 rupees 100 rupees அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இஷ்யூ பண்றாங்க, அதுதான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ். அப்ப இந்த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஷேர் கேபிட்டல் இருந்து டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். என்னோட ஷேர் கேபிட்டல் 2 lakhs இருக்கு இல்ல 2 crores இருக்கு அப்படின்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், மேபி 2000 20,000 ஷேர்ஸ் இருக்குன்னா அதுல இருந்து நான் டிவைட் பண்ணிட்டேன்னா என்னோட ஒரு ஷேரோட வேல்யூ தெரிஞ்சிரும், அதுதான் ஃபேஸ் வேல்யூ. தென் இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய ஷேர் சர்டிபிகேட்ல வந்து
பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது நான் என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் என்ன விலைக்கு வாங்கணும்னு எழுதியிருக்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட அந்த பில்லுல என்ன இருக்கும், இந்த பிரைஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நான் ஷேர்ஸா நான் பர்ச்சேஸ் பண்றேன்னா அந்த ஷேரோட வேல்யூ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஃபேஸ் வேல்யூ. அப்ப இந்த ஷேர்ஸ் மே பி இஷ்யூட் அட் லெஸ். இது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல். நம்ம இதுக்கும் கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஒரு ஷேரை வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணணும்னா என்னென்னலாம் கண்டிஷன் சொல்லிட்டு ஞாபகம் இருந்தா சந்தோஷம். பட் டைம் கன்சிஸ்ட், ஐ காண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஒரு கம்பெனி அவங்களுடைய டிஸ்கவுண்ட்ல வந்து இஷ்யூ பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். லெஸ் தென் த ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்றாங்கன்னா அதுதான் வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புக் வேல்யூ. புக் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், அது கூட ரிசர்வ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டையும் நான் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது அக்குமுலேட்டட் லாசஸ் இருந்தா மைனஸ் பண்ணிடணும். இதுதான் புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட புக் வேல்யூங்கிறது என்னது, அதோட ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ் பிளஸ் ப்ராஃபிட் மைனஸ் லாஸ். திஸ் இஸ் த புக் வேல்யூ. அந்த புக் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், புக் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது எதை பத்தி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அசெட். இன்ட்ரின்சிக் இஸ் நத்திங் பட் நெட் அசெட் ஆஃப் த கம்பெனி. அப்ப நெட் அசெட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டோட்டல் பிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ, அது கூட என்னோட டோட்டலான பிக்ஸ்ட் அசெட் எவ்வளோ, கரண்ட் அசெட் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, இது எல்லா அசெட்டையும் நான் ஆட் பண்ணிட்டு என்னுடைய லைபிலிட்டி எவ்வளோங்கிறத நான் என்ன பண்ணுவேன், மைனஸ் பண்ணுவேன். தென் ஈவன் ஐ மைனஸ் த கேபிட்டல் ஆல்சோ. இதுல எல்லாத்தையும் நான் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கிறதா நெட் அசெட். அதாவது என்னோட அசெட்ஸ்ல இருந்து என்னோட லைபிலிட்டிஸ் நான் பே பண்ணிடணும், தென் கேபிட்டலையும் நான் மைனஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் எங்கிட்ட எவ்வளவு அசெட் இருக்கோ அதுதான் நெட் அசெட். அப்ப அந்த நெட் அசெட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுல டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும், ஷேரோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடைக்கும். கேபிட்டலைஸ்டு வேல்யூ. கேபிட்டலைஸ்டு அப்படிங்கறதே அந்த கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த ப்ராஃபிட். capitalized value of the profit divided by total number of shares. எவ்வளவு வந்து கேபிட்டல், அந்த ப்ராஃபிட்ல எவ்வளவு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அதுல இருந்து total number of shares என்ன பண்றாங்க, டிவைட் பண்றாங்க. we are getting the capitalized value. Then fair value. Fair value is nothing but நம்மளோட வேல்யூவோட net asset value plus value of share by yield method. We will discuss this too. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆல டிவைட் பண்ணோம், நமக்கு கிடைக்கிறது ஃபேர் வேல்யூ. தென் காஸ்ட் வேல்யூங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் ஆன் விச் தி ஷேர்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் வித் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ்னா எதெல்லாம் வரும், புரோக்கரேஜ் கொடுக்கறது, கமிஷன் கொடுக்கறது, இதெல்லாம் தான் அதோட காஸ்ட். ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு கம்பெனியை சேல் பண்றதுக்கு அவங்க என்னென்னலாம் வந்து செலவு பண்ணிருப்பாங்க, புரோக்கரேஜ் கொடுத்திருப்பாங்க, கமிஷன் கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து காஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ இஸ் நத்திங் பட் அட் பிரசன்ட் இப்ப நான் என்னோட ஷேரை வந்து நான் மார்க்கெட்ல சேல் பண்ணணும்னா அது என்ன விலைக்கு போகும், இல்ல நான் இப்ப பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன விலைக்கு நான் வாங்கணும் அட் பிரசன்ட்ல, அததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஆல் த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். இது எல்லாமே ஷேர்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. இப்ப வேல்யூவேஷன் இப்ப நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். என்னென்ன மெத்தட்ல எல்லாம் வந்து கண்டுபிடிக்க போறேன்னா இந்த 4 மெத்தட் தான். நெட் அசெட் வேல்யூ மெத்தட் NAV, தென் டிவிடெண்ட் ஈல்ட் மெத்தட், தென் ஏர்னிங் கெப்பாசிட்டி மெத்தட், தென் ஆவரேஜ் மெத்தட். இது உங்களுக்கு லாஸ்டா பார்த்தது. இந்த ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு NAV மெத்தட்ல கண்டுபிடிச்ச வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், தென் ஈல்டுல கண்டுபிடிச்ச ஈல்டு மெத்தட்ல கண்டுபிடிச்சது, ரெண்டையும் டிவைட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்ணா நமக்கு ஃபேர் வேல்யூ கிடைச்சிரும். இது ரெண்டும் common one. First method பார்க்கலாம், net asset value method, that is NAV method. That is most important. Valuation of goodwill first method என்னன்னு பாத்தீங்கன்னா net asset value method. Net asset value method என்னன்னு சொல்லுவாங்கன்னா it is a pessimistic approach அப்படின்னு சொல்லுவாங்க. Pessimistic approach அப்படிங்கிறது is nothing but it is started with the calculation of market value of the company. அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த net asset வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா out of it is possible value of shares at the time of liquidation of the company. இவங்க எப்பதான் வந்து இத வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, கம்பெனி லிக்விடேட் பண்ணும்போது இந்த net asset value மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. It is then that amount paid to debenture holders, preference shareholders, creditors and other liabilities are deducted from the realized amount of assets. டோட்டல் அசெட்ஸ்ல இருந்து நான் யாருக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்கணுமோ அந்த பேமெண்ட் எல்லாம் நான் கழிச்சது போக பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து என்னது நெட் அசெட் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அந்த ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நான் இது எல்லாத்தையும் பே பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் கடைசியா யாருக்கு பே பண்ணுவேன், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவேன். இதுக்கு வந்து ஒரு மெத்தடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியை லிக்விடேட் பண்றாங்க, இல்ல ஒரு கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்றாங்க, வைண்ட் அப் பண்றாங்கன்னா அவங்க பேமெண்ட் யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், செகண்ட் கொடுக்கணும், தேர்ட் கொடுக்கணுங்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்ப அஸ்பர் தட் நம்ம அந்த ஆர்டர்ல எல்லாத்துக்கும் பே பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிட்ட இன்னும் காசு இருக்குன்னா தான் யாருக்கே கொடுப்பாங்க, ஓனருக்கே கொடுப்பாங்க. அதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு பாக்கி இருந்துச்சுன்னா தான் அது என்னன்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெட் அசெட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்கணும், நெட் அசெட்ல நமக்கு எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், எதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இது பார்த்திருக்கோம். கரண்ட் அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு அவுட் சைடு லைபிலிட்டிஸ் வித் டிபெஞ்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருந்து எதை ஆட் பண்ணிக்குவாங்க, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், தென் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் இருந்தா ஆட் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் லாஸ் இருந்தா மைனஸ் பண்ணிடுவாங்க, ஃபிக்டிசியஸ் அசெட் இருந்துச்சுனாலும் மைனஸ் பண்ணிடுவாங்க, தென் லாஸ் ஆஃப் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அது இருந்தாலும் மைனஸ் பண்ணிடுவாங்க. லாஸே மேக்ஸிமம் மைனஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், என்னென்ன ஐட்டம்ஸ் லெஸ் பண்ணணும், இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், நெட் அசெட் வேல்யூல எப்படி வந்து ஷேர்ஸை வேல்யூ பண்றது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நெட் அசெட் ஆஃப் த கம்பெனி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதுல ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இருக்கு நெட் அசெட் வேல்யூ மெத்தட்ல அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சுட் பி டேக்கன் இஃப் கிவன். சப்போஸ் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ புக் வேல்யூ அப்படிங்கிறது எதுல இருந்து தான் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசெட் வச்சிருக்கோம், அந்த அசெட்ல இருந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிறதா அதோட புக் வேல்யூவா நம்ம எடுத்துக்கணும். அதாவது இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ், நம்ம நெட் அசெட்டை எதெல்லாம் எடுத்துக்கணும், எப்படி எல்லாம் கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு அசெட்டுக்கும் இப்ப நம்ம அசெட்டை தானே மொத்தமா எடுத்துக்கிறோம். அப்ப அந்த அசெட்டை எப்படி எல்லாம் எடுத்துக்கணும், அசெட்டோட மார்க்கெட் வேல்யூல எடுக்கணும். புக் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற புக் வேல்யூவை எடுக்கணும். சப்போஸ் இன்டான்ஜிபிள் அசெட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த இன்டான்ஜிபிளோட அசெட் எதுல இருந்து எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல கடைசியா அப்பியர் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதை தான் நம்ம இன்டான்ஜிபிள் அசெட்டோட வேல்யூவா எடுத்துக்கணும். தென் ஃபிக்டிசியஸ் அசெட் அப்படிங்கிறது மஸ்ட் பி இக்னோர்டு. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆல் ஃபிக்டிசியஸ் அசெட், என்ன ஃபிக்டிசியஸ் அசெட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுல வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்க கூடாது, மஸ்ட் பி இக்னோர்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Then the provision should be made for bad and doubtful debts. Bad and doubtful debts இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா that will also consider for sundry debtors. Sundry debtorsங்கிறது என்னது, கரண்ட் அசெட்ஸ். அப்போ அசெட்லயும் நமக்கு இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணணும், are taken into the account. ஓகே, இப்போ liability பார்க்கலாம். liabilityல எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு வந்து liability ஷோ பண்ணிருக்காங்களோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், liabilityயோட வேல்யூவா எடுத்துப்போம். அப்ப சப்போஸ் சம் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா that is an appropriate amount of contingent liability should be taken into account. கண்டிப்பா அதோட contingent liabilityயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது, அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அதுக்கும் பேமெண்ட் கொடுக்கணும் இல்லையா. தென் adequate provision for taxation should be made. கண்டிப்பா டாக்ஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கோ, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அட் த டைம் ஆஃப் கன்சிடரேஷன் ஆஃப் நெட் அசெட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். தென் த கிளைம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி டிடக்டட் ஃப்ரம் த நெட் அசெட்ஸ் வேல்யூ. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதையும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதையும் மைனஸ் பண்ணிடணும். அப்ப நம்ம லைபிலிட்டியில ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, எல்லா லைபிலிட்டியும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அப்பியர் ஆயிருக்கா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆயிருந்தா மட்டும்தான் அதை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அதுல அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் we have to taken into account. then provisions ஏதாவது இருக்கு டாக்ஸேஷன்ல அப்படின்னா that is also considered as a liability. கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா. தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வர்ற அமௌண்ட்ல இருந்து தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப நெட் அசெட் வேல்யூல அசெட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், liabilities எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, டிவிடெண்ட் ஈல்ட் மெத்தட். திஸ் இஸ் த செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நெட் அசெட் வேல்யூ மெத்தட். நெட் அசெட் வேல்யூ மெத்தட்ல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா,
நெட் அசெட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி, நெட் அசெட் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பிக்ஸ்டு அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ், இதெல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லைபிலிட்டிஸை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப அசெட்ல இந்த அசெட்ல எந்தெந்த அசெட் எந்தெந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், லைபிலிட்டிஸை எந்தெந்த லைபிலிட்டிஸை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத தட் இஸ் a precautions of net asset value method. Then second method of valuation of shares is dividend yield method. டிவிடெண்ட்னால என்னதான், நமக்கு அது ஒரு ப்ராஃபிட்டோட பார்ட்டை தான் நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இத ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி, முன்னாடி கொடுத்தது நெட் அசெட்டை பேஸ் பண்ணி ஷேரோட வேல்யூவை கால்குலேட் பண்றாங்க. இது வந்து ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி, ஈல்டுங்கிறது ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஷேரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்கம், இதுல வந்து யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் தான். கண்டிப்பா ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு வச்சுதானே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே கொடுப்போம். ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்ம எதை தான் மெயினா பார்ப்போம், அதோட டிவிடெண்ட் எவ்வளோ, அதோட ஈல்டு எவ்வளோ நமக்கு கிடைக்குங்கிறத மெயினா பார்ப்பாங்க. அப்ப இன்வெஸ்டர்ஸ் தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அபவுட் திஸ் டிவிடெண்ட் ஈல்ட். தென் they have to be price of the they have to price of the shares upon the size of expected dividends. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைஸே வந்து டிசைட் பண்ணுவாங்க. தென் the value of shares இதுல எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளோ, தென் இப்போ நார்மல் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளோ, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது இட் சுட் பி கன்சிடர்ட் த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் நார்மல். எக்ஸ்பெக்டட்ங்கிறது ஃபியூச்சர்ல எனக்கு இவ்வளவு டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா, தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். நார்மலா அந்த கம்பெனிக்கு எவ்வளவு டிவிடெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க, எவ்வளவு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணிட்டு மொத்தமா பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸால மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். இது செகண்ட் மெத்தட். திஸ் ஃபார்முலா இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் value of shares that is equal to expected rate of dividend and divided by normal rate of dividend into paid up share value of shares. Okay. Next method is earning capacity method, that is capitalization method. Earning capacity அப்படிங்கிறது profit எவ்வளவு earn பண்ணிருக்காங்க, profit earned divided by net capital employed into 100. profit earned, profitனா எதெல்லாம் எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, profit அந்த கம்பெனி எவ்வளவு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு, சப்போஸ் profit of the company எவ்வளவுன்னு பார்த்துட்டு, சப்போஸ் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும்னா அதை மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்குவாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஓட டிவிடெண்ட் they will be added. அப்ப ப்ராஃபிட் earnedங்கிறது எதெல்லாம், ஆக்சுவலி ப்ராஃபிட்ல இருந்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்போம், ப்ராஃபிட்ல இருந்து தான் டிவிடெண்ட் பே பண்ணிருப்போம். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், டாக்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் profit earned நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. Then net capital employed. net capital employed அப்படிங்கிறது என்னன்னா is nothing but net asset. net asset already we discussed. net assets னா current assets ஆட் பண்ணிக்குவாங்க. expected இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம். ப்ரீவியஸ் மெத்தட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம, அது வந்து நெட் அசெட் மெத்தட், இது நெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்ப நெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டுல மொத்தமா பிக்ஸ்டு அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, பிக்ஸ்டு அசெட்ஸை எந்த பேசிஸ்ல எடுத்துக்குவாங்க, மார்க்கெட் வேல்யூல எடுப்பாங்க. தென் பிளஸ் கரண்ட் அசெட்டை ஆட் பண்ணிக்குவாங்க. எக்ஸப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதுதான் நெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்ப இதை தனியா கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஏர்ன்டு தனியா கண்டுபிடிக்கணும், நெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தனியா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா earning capacity கிடைக்கும். that is the rate of earnings கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த earning capacity மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு, it is based on the assumption of the company will continue to operate the business. அந்த கம்பெனி வந்து கண்டினியூவா ஆப்ரேட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இந்த earning capacity மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, if the investor wish to obtain the controlling interest then the share value, அந்த டைம்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களோட ஷேர்ஸை வேல்யூ பண்ணுவாங்க. அப்ப வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் earnings of the company with the normal rate of return as prevailing in the industry.
இண்டஸ்ட்ரீஸ்ல அட் பிரசன்ட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவங்க வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஏர்னிங் கெப்பாசிட்டி மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா? ஏர்னிங் கெப்பாசிட்டி மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா? ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். NRR நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரேட் ஆஃப் ஏர்னிங்ஸும் பார்த்தோம், இன்டூ பெய்ட் அப் ஷேர் வேல்யூஸ். அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? குட்வில் கிடைச்சிரும். ஆவரேஜ் ஃபேர் வேல்யூ மெத்தட். ஆவரேஜ் ஃபேர் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு மெத்தட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நெட் அசெட் வேல்யூ மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து ஈல்டு மெத்தட், டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட். அந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம எப்படி ஷேரை வேல்யூ பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது இந்த ஃபேர் வேல்யூ மெத்தட். இது தனியா ஒரு மெத்தடே கிடையாது. ஆல்ரெடி ரெண்டு மெத்தடை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அதேவே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சா ஆவரேஜ் மெத்தட். 4 மெத்தடும் ஓரளவுக்கு புரியுதா மேம்? நெட் அசெட் வேல்யூ மெத்தட், டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட், ஏர்னிங் கெப்பாசிட்டி மெத்தட். நெட் அசெட் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறது நீங்க நெட் அசெட் கண்டுபிடிக்கணும். நெட் அசெட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் அசெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு கேபிட்டல் கொடுக்கணுமோ அதையும் மைனஸ் பண்ணிட்டு தென் பேலன்ஸ் இட் வில் பி ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிறதா நம்மளுடைய நெட் அசெட். அதை கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்ணோம்னா நெட் அசெட் வேல்யூ மெத்தட். டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு ஏர்னிங்ஸ் இருக்கு. தென் ஏர்னிங் கெப்பாசிட்டி தட் இஸ் சேம். ஏர்னிங்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி கேபிட்டலைசேஷன் மெத்தட்ல நெட் கேபிட்டலைசேஷன் மெத்தட் அதுக்கும் நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தோம். அப்ப இந்த மேல சொன்ன ரெண்டு மெத்தடையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸால இது பண்ணா நமக்கு கிடைக்கிறது லாஸ்ட் மெத்தட். அப்ப டோட்டலா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 3 மெத்தட் தான். இந்த லாஸ்ட் மெத்தட் ஆவரேஜ் தானே. ஆவரேஜ்ங்கிறது ஃபர்ஸ்ட் 2 மெத்தடோட ஆவரேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றது. ஓகே, நாட் ரெண்டால டிவைட் பண்றதுல ஆவரேஜ் மெத்தட்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால டிவைட் பண்ணுவாங்க. net asset value plus dividend yield method divided by total number of shares. That is the formula for average. Is it clear, ma'am?